தம்பி 101 பஸ் வருமாப்பா இங்க? இங்க வராதுண்ணா, இது உட்கார்ற இடம், அங்கதான் வரும். சரிப்பா. தம்பி தம்பி என்னப்பா? கோல்டுண்ணா. தம்பி கோல்டுனா தூதுவல. தம்பி நான் ஹார்ட் பேஷண்ட்ப்பா. இப்படி பண்ண உள்ள பட்டு ஏதோ உடுதுப்பா. மூக்குல கேக்கல கை விட்டாச்சு தும்பிடுப்பா. நீயும் கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு எதுக்குப்பா 101 வரத்துக்குள்ள 108ல அனுப்பிடாதப்பா. யோ எதுக்கா வாய் முன்ன? தம்பி ஒரு பயத்துல பண்ணிட்டேன்பா. டேய் கெட்டு போயிலே, தும்பலாம் அப்படி நிறுத்த கூடாதா? கொஞ்ச நேரத்துல நானே நெஞ்சு செத்துறப்படா. உடுப்பா ஏதோ ஒரு பக்கம் ரிலீஸ் ஆச்சுல. என்னடா படம் ரிலீஸ் ஆற மாதிரி சொல்ற? எரியுதுடா. தம்பி பஸ் வந்துச்சு நான் கிளம்ப. மச்சான் அந்த முடிவு சரியான சிட்டு முடிஞ்சிடா. நான் என்ன கடையில கத்துவான்டா. நான் சொன்ன மாதிரி ஸ்டைலா வெட்ட சொல்லுனா நான் போய் கம்முன்னு உட்காந்துருவேன். நீ பார்த்து சொல்றவல்ல. மச்சான் நான் பாத்துக்கிறேன்டா. மாஸ்டர் விஜய் கட்டிங் தானே? ஆமாடா ஆமாடா. வாடா டேய். அந்த வரணும். எப்படிடா வெட்டணும்? மச்சான் மச்சான் சொல்றா. மச்சான் ஏய் சொல்றா. உங்க இஷ்டம். ஏய் மிஷின்ல 2 3. ஐயோ மாஸ்டர் கட்டிங்க்கு மிஷின்லாம் போடக்கூடாது. மச்சான் மச்சான் பாருடா. டேய் சொல்லடா. உங்க இஷ்டம்டா. நீ டிவி பாக்குறதுக்காடா உன்னை கூட்டின்னு வந்தேன். ஏய் பின்னாடி 4 இன்ச் ஏத்தி பாக்ஸ் போட்டா. ஐயோ பாக்ஸ்ல போட்டா காலேஜ்ல அடிப்பானுங்களே. மச்சான் மச்சான் கடைசி ஒரு வாட்டி பாருடா. ஏய் டைம் ஆகுதுடா. உங்க இஷ்டம்டா. அவ்வளவுதான் முடிஞ்சு கிளம்பு. சரிண்ணா. ஏன்டா பேசல? மச்சான் ஒரு கத்துனோனே அள்ளு விட்டுச்சுடா. ஆளே பாக்க டெரராகறாரா. டேய் தொடரடிக்கு உன்ன போய் கூட்ட போறா. பாத்துக்கற புடிக்கிறேனே. இந்த மடியை வச்சு எப்படிடா காலேஜ் போறது? கலாய்ப்பானுங்கடா. ஏய் பண்ணா லைட்டா பைன்ட்டேன். உனக்கு புரியல வேற கடைக்கு போக வேண்டியதானே? எங்க அப்பா இந்த கடையில தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. வேற எங்கனா வெட்டினா அதால என்ன வெட்டுவான்டா. போடா. கங்க்ராச்சுலேஷன் கண்ணா, நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்க. என்னடா இப்படி சொல்றீங்க? நான் முட்டி வலி தானே வந்தேன். ஐயோ சாரி கண்ணா, ஸ்லிப் மாத்தி படிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சின்ன ஏர் கிராக் தான். 1 வீக் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். ஓகே டாக்டர். அப்புறம் கண்ணா உங்களை சுத்தி பாசிட்டிவான ஆட்களே வச்சுக்கோங்க. அதுவே உங்களை சீக்கிரம் குணப்படுத்திடும். பிலீவ் யுவர் செல்ஃப். சரிங்க டாக்டர். வலிக்குதுடா. ஏன்டா அழுத்துற? மச்சான் முட்டில இருக்கிற எலும்பெல்லாம் தேடி நாய்க்கு போறாங்களாண்டா. அதான்டா இருக்கான்னு செக் பண்ணேன். டேய் டாக்டர் சின்ன பிரச்சனை தான்டா சொன்னாரு. மச்சான் எங்க ஏரியால லோகேஷ் ஒரு பையனுக்கு தான் சின்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. கடைசியில காலை வெட்டிட்டாங்கடா. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பிரச்சனை? டேய் முட்டில சின்னதா ஏர் கிராக் இருந்தா சொன்னாங்க. முட்டில ஏர் கிராக்னா 3 கிளாஸ் தண்ணி குடிச்சாலே சரியாடுமேடா. உன்னை ஹாஸ்பிட்டல் வர வச்சு ஏதோ ஆர்கன் திருட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இரான் செக் பண்றேன். ஐயோ காணும்டா. டேய் என்னடா காணோம்? அருணா கீரை காணும் மச்சான். போட மாட்டியா? அதெல்லாம் போட மாட்டேன்டா. உனக்கு என்ன தான்டா வேணும்? ஏன்டா என்ன இப்படி பயன்படுத்துற? இப்பதான் மச்சான் நீ பாயிண்ட்க்கு வர. இந்த மாதிரி முட்டி பிரச்சனைகள்லாம் முட்டை மசாலாவும் லெமன் பக்கெட்டையும் சேர்த்து விட்டேன்னு வச்சுக்கேன் பக்காவா கேக்குதான். நான் போய் வாங்கிட்டு வரேன். 2 பேரும் போடுறோம். நான் சொல்றேன். ஐயோயோ நீ பாக்குறத பார்த்தா கேவலம் சரக்குக்கு காசு உசார் பண்ண நான் இவ்வளவு நேரம் பேச்சு போட்டு இந்த மாதிரி இருக்கேடா. அப்படிலாம் இல்ல மச்சான். நீ குணமாய் துள்ளி விளையாடணும். அதான்டா என் ஆசை. நான் வாங்கி போறேன். நீ காசு அனுப்பி விடு. உங்களை சுத்தி பாசிட்டிவான ஆட்களே வச்சுக்கோங்க. அதுவே உங்களை சீக்கிரம் குணப்படுத்தி. நான் இங்க தமனா வீடு எங்க இருக்குது? 10 மாசமா லோன் கட்டலண்ணா. அவங்க யார கட்டாலும் தெரியலன்றாங்கண்ணா. நீங்களாச்சும் அவங்க வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. தம்பி யாருக்கிட்ட சொல்லாதப்பா. நான் பேசினதே மறந்துரு. அந்த பச்சை கலர் வீடு தான் அண்ணா. சரிண்ணா. என்னடா ஓவரா வாசாகுது. அக்கா நீங்க தான் தமனாவா? ஆமா சொல்லுங்க. அக்கா 10 மாசமா லோன் கட்டல. அவர்லாம் பரவாயில்ல. நீ அக்கா என்னக்கா குறுக்க பேசுறீங்க? ஓ சேகர் சைலண்டா இந்த கிளையண்ட நம்ம தலையில கட்டானா? இருடா. அக்கா லோன் உங்க பேர்ல தான் வாங்கிக்கிறீங்க. நீங்க தான் கட்டணும். அக்கா நான் சொல்றேன் சார். இப்ப கட்டிடலாம். அப்புறம் தெரியுங்களா? அக்கா சரி நான் வரேங்க. சரிப்பா. இப்ப மட்டும் கரெக்டா பேசுங்க. நல்லாவே இருக்க மாட்டேடி. தம்பி படிச்சிருக்கியாப்பா? இந்த பார் நானே 1008 டென்ஷன். சரி நான் பச்சிரேன் பண்ணா சொல்லு. வேலை கொடுக்க போறியா? தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் கையில 1000 ரூபாய் கொடுங்க காசு ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னான். நானும் பையன் பார்க்க டீசென்ட்டா இருக்கானேன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா ஜிபேவும் பண்ணிட்டான். காசு மட்டும் அக்கௌண்ட்ல ஏற மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? சரி போனை கொடுங்க நான் பாக்குறேன். ஜிபே எத்தனை நாளா யூஸ் பண்ணுகிறீங்க? போன வாரம் தான் பையன் ஏத்தி குடுத்தான். அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுவேன். பாஸ்வேர்டு கூட 2345. அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? அம்மா சொன்னப்பா 1234 தான் பாஸ்வேர்டு. எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பாத்தியா? எல்லாம் உசாரா இருப்பா. ஐயோயோ உன்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுண்ணா. அது இருக்கட்டும், நீ காசு வருவிப்பா? 4 வாட்டி உட்காந்து எழுந்துருண்ணா. காசு வருமா? கக்கூஸ் தான் வரும். தம்பி என்னப்பா இப்பெல்லாம் பேசுற? அப்புறம் அவன் ஜிபேல உனக்கு காசு எல்லாம் 1000 ரூபான்னு போட்டு மெசேஜ் அனுப்பிக்கிறான். அது கூட தேவை லூஸ் மாதிரி வந்து பேசுகிறேன். என்னப்பா இப்படி ஏமாத்திட்டான்? எதனா வழி சொல்லுப்பா. எங்க போனா? தம்பி என்னப்பா இப்பெல்லாம் வெறுப்பேத்துற? அப்ப என்ன படிச்சுக்கிறான்னு வெறுப்பேத்தினேன். எனக்கு எப்படி இருக்கும்? தம்பி தெரியாம பேசிட்டப்பா. என்னப்பா பண்றது சொல்லுப்பா. சரிண்ணா போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடு. காசு கச்சிருமாப்பா? கிடையாது. ஏன்பா? ஏன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டே இல்ல. தம்பி 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 விளையாடாதப்பா. பையன் அடிப்பாப்பா. சரி ஒன்னா அழாதண்ணா.
பார்க்க பாவமா இருக்கிற. என் பையனுக்காக வச்சிருந்தா 1000 ரூபா. சரிந்தா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் யார்ட்டையும் ஏமாறாத. இதுவே கட்சியா இருக்கட்டும். ரொம்ப நன்றிப்பா. நான் தம்பி குத்த காசுல சோட்டா பீம் போட்டோ எல்லாம் போட்டிருக்கேன். ஏய் ஊது, கண்ணு காட்டு, கை காட்டு. ஐயா இந்த வண்டி தான் ஹைட்ரக் யூஸ் பண்ணிட்டு வரானு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸ்மெல்லும் வரல, மிஷின்லயும் காட்டல, பசங்களும் பார்க்க டீசெண்டா தான் இருக்கிறானுங்க. நான் பண்ணலாம். சரி டீடைல்ஸ் வாங்கிட்டு அனுப்பிவிடு. உன் பேர் என்னடா? ஜேம்ஸ். உன் பேரு? பாண்ட். என்ன வேலை செய்யற? பவுன்சரு. பவுன்சரா? ஐயா டைட்டு போதையில இருக்கிறானுங்கய்யா 2 பேரும். என்ன அடிச்சுக்கிறானுங்க தெரியலையா? டேய் எங்கந்திரா வரீங்க? நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் சார். டேய் நியூ இயர் முடிஞ்சு பொங்கலே வந்துச்சுடா. பொங்கல் வந்துச்சா? வாங்க சார் போய் சாப்பிடலாம். ஓ அப்படியா? ஜீப்ல தான் இருக்குது பொங்கல். வாங்க ஒன்னா சாப்பிடலாம். சொல்லுப்பா என்ன விஷயம்? பா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்ப்பா. இன்னைக்குதான்ப்பா லாஸ்ட் டேட். இன்னைக்கு விட்டா ஃபைன் அதுன்னு அலைய விட்டுருவானுங்க. சாரிப்பா சொல்ல வந்துட்டேன். அப்பாக்கு நீ காலைல தான் சம்பளம் போட்டாங்க. நீ அப்பா கார்டுல இருந்தே காசு எடுத்துக்கோ. ரைட்டு பா கார்டு நம்பர்லாம் போட்டேன். உனக்கு ஒரு ஓடிபி வரும், அது மட்டும் பார்த்து சொல்லு. பா. எனக்கு அதெல்லாம் இந்த போன்ல பாக்க தெரியாதுப்பா. பா வெறி பேத்தாதப்பா. மேல ஓடிபின்னு போட்டு மெசேஜ் வரும்பா. பார்த்து சொல்லுப்பா டக்குன்னு. இன்னும் 20 செகண்ட் தான்ப்பா இருக்கு. சரிப்பா. அரி பையன் ஏதோ ஓடிபின்னு ஏதோ சொல்றான், கொஞ்சம் என்னன்னு பாடுறா. ஓடிபினா கட் பண்ணணும்னு அர்த்தம்டா. புறா பச்சை பசங்க 4 வார்த்தை புதுசா பேசுவானடா. நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு திரும்ப போன் பண்றான்? ஏதோ மெசேஜ் சொன்னான்டா. என்னதான் கத்துவான், நீயே பேசுறா. யோ பேசினுக்கும் போது எதுக்கா போனை கட் பண்ண? குடிகார கபோதி உன்னால ஒரு ஓடிபி போயிச்சியா? தம்பி நான் ஹரி அங்கிள் பேசுறேன்ப்பா. அப்பா தான் தெரியாம கட் பண்ணிட்டாருப்பா. லூசா இருப்பா போல. ஓடிபினா போனை கட் பண்றான். சரி உடுப்பா, தெரியாம பண்ணிட்டாரு. இல்ல அங்கிள் அறிவுவானா சோத்து திங்கிறான. உடுப்பா, அப்பா தானே, வயசுக்கு மரியாதை வேணா. நீ நம்பர் சொல்லுப்பா. அங்கிள் ஓடிபி நம்பர் உங்களுக்கு வரும். நீங்க தான் பார்த்து எனக்கு சொல்லணும், புரியுதா? சரிப்பா பார்த்து சொல்றேன்ப்பா. 0536பா. யோ நீ சொல்றது டைம்யா. நான் இன்னும் உனக்கு ஓடிபி அனுப்பலையா பைத்தியக்கார கபோதி. நான் சொல்லுறது முழுசா கேளியா? தம்பி என்னப்பா அங்கிள் மரியாதை எல்லாம் பேசுற? யோ இதை விட அசிங்கமா கேப்ப. இதோ பாரு, ஒரு நாளைக்கு 3 ஓடிபி தான் லிமிட். அதுல ஒண்ணு ஆல்ரெடி வேஸ்டா போயிடுச்சு. இன்னும் 2 தாயா இருக்கு. ஒழுங்கா பார்த்து சொல்லியா? சரிப்பா நீ அனுப்பா, நான் சொல்றேன்ப்பா. கரெக்டா அனுப்பிட்டயா? பார்த்து சொல்லியா? 30 செகண்ட் தாயா டைம். பாக்குறேன்ப்பா. ஜோசப்பே எதுக்கு மிச்சர்ல கை வைக்கிற? உனக்கு வேணா உன் தனியா வாங்கி தானே சொன்னேன். டேய் என்னடா மிச்சருங்களா சண்டை போடுற? கொஞ்சம் குர்ரா. ஏய் குர்ரா தம்பி, இங்க பாருப்பா, அவங்க அப்பா பிரச்சனை பண்ணுங்கறான். டேய் வந்தனா உருத்த இருக்க மாட்டீங்க. மிச்சராயா முக்கிய போ. ஓடிபி பார்த்து சொல்லியா? டைம் ஆகுதியா? தம்பி சாரிப்பா, சொல்றேன்ப்பா. 5371பா. யோ நயா தப்புன்னு வருது. கரெக்டா தான்ப்பா சொன்னேன். 2 நம்பர் வந்தது. கீழே இருக்கிறதான்ப்பா பார்த்து சொன்னேன். யோ கீழே இருக்குது பழைய ஓடிபியா? என்னயா நீ? சாரிப்பா, அது மேல இருக்கிறது சொல்லுவாப்பா. மயிர்ல சொல்லு. டைமே முடிஞ்சிச்சியா? தம்பி நான் கரெக்டா சொல்றேன்ப்பா. அவங்க அப்பா தான்ப்பா மிச்சர் நீ சீப்பா பண்ணிட்டான். யோ 6 மணி மேல வெப்சைட் மூடுவாயா? உன் கால்ல கூட உழுவுறையா? பக்கத்துல தெளிவான ஆளுங்க யாராவது அவன்கிட்ட கூடியா? நான் ஓடிபி கேட்டு வாங்கிக்கிறியா? தம்பி அழாதப்பா, பக்கத்துல யாரும் இல்லப்பா. இந்த வாட்டி அங்கிளுக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும்பா. ஃபர்ஸ்ட் வர ஓடிபிய பார்த்து கரெக்டா சொல்லணும், அதானே? ஆமாயா நான் சொல்றேன்ப்பா, நீ அனுப்புப்பா. யோ லாஸ்ட் ஓடிபியா? விளாடாதயா தம்பி. சத்தியமா இந்த வாட்டி மிஸ் ஆகாதுப்பா. அனுப்பிட்ட சொல்லியா? தம்பி மேல ஃபர்ஸ்ட் ஒரு ஓடிபி வந்ததுப்பா, அதானப்பா? ஆமாயா 4 6. என்னடா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுது. சுச்சாப்பா? அப்ப ஓடிபி அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சுச்சு. இந்தா மிச்சர் கேட்டல, சாப்பிட்டு திருப்தியா வீட்டுக்கு போ. உன் பையன் ஆசையோட காத்துன்னு இருப்பான். நான் வரேன். மாப்பிள வாங்க மாமா. போன் பண்ணிட்டு வரலாம் மாமா. இப்பதான் வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே போனாங்க. போன் பண்ணிட்டு தான் மாப்பிள வந்தேன். வீட்டுல நீ இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் ஒரு 8 பாத்துட்டு போலான்னு. ஏன் மாப்பிள, மாமா உன்னை பார்க்க வரக்கூடாதா? ஐயோ அப்படி இல்ல மாமா. சரி உடுப்பா, மாமா தப்பா எடுத்துக்கல. கொஞ்சம் குடிக்க தண்ணி ஏத்தணும்ப்பா. சரி மாமா. என்னங்க மாமா? அப்புறம் மாமா இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ தூங்கினாதான் நைட்டு திரும்ப இந்த வேலைக்கு போக முடியும். கொஞ்சம் என்னன்னு பாருங்க மாமா. அப்படியா மாப்பிள? சரி வேலை எல்லாம் எப்படி போகுது? நான் மாமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மாதிரி கேக்குறீங்க. வாரம் தான் வரீங்க. அதே வேலை தான், அதே மாதிரி தான் போகுது. சின்ன வயசுல எப்ப மாமா வேலைக்கு போவேன்னு நீ என்ன கேப்ப. இப்ப நீயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட மாமா. இன்னும் சரி விடு மாமா, இந்த ஜென்மம் உனக்கு இப்படிதான் ஆகி போயிடுச்சு. நான் தூங்குறேன் மாமா. வேலைக்கு போனோம், நீ என்னன்னு பாரு மாமா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை மாப்பிள. என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலான்னு இருந்தேன். என்ன பண்றது, பிறந்தது 2 பசங்களாயிடுச்சு. இருந்தாலும் இந்த காலத்துல அதெல்லாம் சகஜம் தானா? மாமா என்ன மாமா தப்பா பேசுங்கிற? சாரி மாப்பிள, காலைல சாப்பிடல, ஏதோ கேர்ல பேசிட்டேன். சரி மாமா, நீ என்னன்னு பாரு, நான் தூங்குறேன். மாப்பிள இது தெரியாது உனக்கு, நேத்து சரியான சண்டை. மாமா வேட்டியை ஏத்தி கட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? நீ ஜெட்டி போல நான் பட்டமா தெரியும். என்ன மாப்பிள? ஒண்ணும் இல்ல மாமா, நீ சீக்கிரம் சொல்லு மாமா, தூங்கணும். அதான் மாப்பிள சரியான சண்டை. சரி என்னான்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம வீட்டு ஆடு 2 மாறி மாறி முட்டி இருக்குது.
அதை பிரிச்சு கொடுத்துக்குள்ள பெரும்பாடு ஆயிடுச்சு மாப்பிள. சரி மாமா நீ என்னன்னு பாரு மாமா, நான் வேலைக்கு போனோம் மாமா. என்ன மாப்பிள நீ கண்ணுல தூசலா அடிக்கிற? சரி மாப்பிள அப்ப நான் கிளம்புறேன். சரி மாமா பாத்து போங்க, நான் தூங்குறேன். என்ன மாப்பிள பெட்ஷீட்ல பூ டிசைன்ல சூப்பரா போட்டுக்குது, எங்க வாங்கின? இல்ல மாமா இது வேலை ஆகாது, நானும் நாசுக்கா சொல்லிக்கிறேன். மச்சான் எனக்கு வீசிங் வந்துச்சுடா, வீட்டுல யாரும் இல்ல, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா. மச்சான் நான் வெளியே வந்துக்கிறேன்டா. பசங்களும் என்னத்துக்கு நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருப்பானுங்களே. நீ என்ன பண்ணு, அரியன் இருப்பாரு, அவருக்கு ஃபோன் பண்ணு. டேய் அவர் வேணாடா. டேய் நீ அவருக்கு ஃபோன் பண்றா, வருவாரு. ஹலோ அரியண்ணா, நான் ஜோசப் பேசுறேன். டேய் ஜோசப், என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிக்கிற? இப்பெல்லாம் ஏரியா அவன் வரதே இல்ல. இல்லண்ணா எனக்கு வீசி. போன வாரம் ஏரியால ஒரு சீன் ஆயிடுச்சுடா. அண்ணனை விட்டு 50 பேர் அருவாளோட உள்ள போட்டானுங்க. 50 பேர் கட்ட விரலே அடிச்சேன். எப்படி கட்டவர்லயே ஆச்சு மூச்சு. முந்தா நேத்து மெரினா வாண்ட ஷிப்ட்ல ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சேன். அங்கங்கிற எல்லா மயமாவும் நம்மள தான் பாக்குது. அண்ணனு ரேஸுக்கு போலாம் தான்ப்பா பாக்குறேன். சரி நம்ம அஜித் குமார் இங்க இருந்து போய்கிறா போல, அவரு எதுக்கு டிஸ்டர்பா இருக்க போதுன்னு விட்டேன். ஆனா மூச்சா அன்னைக்கு ஒருத்த மூச்சே நிறுத்திட்டேன். இன்டர்வியூக்கு போய் உக்காந்தா பிகாம் பச்சா உனக்கு எல்லாம் வேலை தர முடியாதுன்னு மூஞ்சி மேல சொல்றான் அந்த HR. வெளியே வந்தான் உதா வெட்டி ரெண்டா உண்டான். டேய் நான் எவ்வளவு சீரியஸா பேசுனீங்க, நீ என்னடா அங்க பலூன் ஊதினீங்க? ஹலோ ஹலோ எப்பா